லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். ஈரோடு மாநகரத்துல இன்றைக்கு தாவேகாவினுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். அந்த கூட்டத்தினுடைய சாராம்சத்தை பத்தி இந்த வீடியோல தெல்ல தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஈரோடு நடைபெற்ற தாவேகாவினுடைய கூட்டம் கரூர்ல நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய இந்த ஈரோடு கூட்டம் என்பது வெற்றியா தோல்வியா என்பதை தாண்டி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த வாதங்கள் அரசியல் தளத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு ஈரோடு கூட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏற்பாடுகளே அந்த எஸ்ஓபி படி பண்ணுனதை நம்ம தெள்ள தெளிவாக பார்த்தோம். அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுனதிலையும் சரி, அந்த கூட்டத்தை வரைமுறைப்படுத்தினதிலையும் சரி, மிக முக்கியமாக கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை தாவேகாவினுடைய தலைமை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இந்த கூட்டத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டை பார்க்கும்போது தெரியுது. அதற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஏன்னா அரசியல்ல மிக முக்கியமாக பழகுதல் என்பது அரசியல் பழகு அப்படின்னு சொல்றது மாதிரி அரசியலை பழகுறது ரொம்ப முக்கியம். தோல்வியில் இருந்து துவண்டு எப்படி மேல வர்றோமோ அதே மாதிரி அரசியல்ல கீழே விழ எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாடம். அதை தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் இந்த ஈரோடில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடக்கும்போது அதை தெள்ள தெளிவாக உணர்ந்து அதற்குரிய சிஸ்டமேட்டிக்கான எஸ்ஓபிஸ் அத்தனையும் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கிற எஸ்ஓபிஸ் அத்தனையும் ஃபாலோ பண்ணுனதுல முதற்கண் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு புதிய அரசியல் வரவாக இந்த மாற்றத்தை ரொம்பவே இதை உன்னித்து கவனிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். இரண்டாவதாக அவர் வைக்கக்கூடிய அரசியல் குற்றச்சாட்டுகள் திமுகவை எதிர்த்தும் சரி, அதிமுகவை எதிர்த்தும் சரி, பிஜேபியை எதிர்த்தும் சரி, அதுல மேலோட்டமாக ஒரு சில விஷயங்களை அதிமுகவை எதிர்த்தும் பிஜேபியை எதிர்த்தும் ஒரு 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 இலகுவான ஒரு மயிலிறகை போல் வருடி விட்டு அதிமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு போயிறார். அவர் கொள்கை எதிரியாக வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு, தமிழக அரசியலுக்கு, தமிழக மக்களுக்கு என்னென்ன எதிர்வினையான ஒரு அரசியல் சூழ்நிலைகளை ஒன்றியத்தில் ஆழ்ந்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அவர் எந்த கூட்டத்திலையும் முதல் கூட்டத்தில இருந்து இந்த கூட்டத்தை வரைக்கும் அட்ரஸ் பண்ணதாக ஒரு வரவுகளோ ஒரு எந்த விதமான ஒரு டேட்டாவோ நம்ம கையில இல்லை. ஏன்னா அவர் பேசுறதே இல்லை அப்படிங்கிறது தான் முதல்கண் இந்த கூட்டத்திலையும் அது உறுதியா இருக்கு. மூன்றாவதாக திமுக மேல அவர் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல திருப்பி ஈரோடு மாநகரத்துல இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வரவுக்கு அப்புறம் புரட்சி தளபதி என்று ஒற்றை வார்த்தையில விஜய் அவர்களை இன்றைக்கு புது பட்டத்தை கொடுத்து வரவேற்றிருக்கிறார். இதே செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தோழனாக உற்ற ஒரு அரணாக இருந்து அரசியல் செய்தவர். கடந்த 50-60 ஆண்டு கால அரசியல்ல அவர் எப்படி எம்ஜிஆருக்கான ஒரு அடைமொழி பட்டங்களை கூட்டு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தொழில் பண்ணவர். அரசியலில் மிக முக்கியமாக அரசியல் என்பதும் தொழில் தான். இவரை போன்று கட்சி மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கோ இல்ல ஒரு நிலையான அரசியல் முன்னெடுப்புகளை எடுக்காத ஒரு தலைவர்களுக்கோ அதையும் ஒரு அரசியல் தொழிலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தலைவர்களையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பார்வையில இன்றைக்கு எம்ஜிஆரை ஒரு புரட்சியினுடைய சின்னமாக வைத்துக்கொண்டு, புரட்சி தலைவியை ஒரு சின்னமாக வைத்துக் கொண்டிருந்த அதிமுகவிலிருந்து 50 ஆண்டு கால அரசியலை மேற்கொண்டு முடித்துவிட்டு இன்றைக்கு புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறவருக்கும் அதே புரட்சி தளபதி என்ற ஒரு புதிய பட்டத்தை கொடுத்திருக்கிற செங்கோட்டையன் அவர்களுக்கு ஈரோடுல மிக முக்கியமாக இன்றைக்கு அரசியல் பண்ண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதனால்தான் கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஈரோடு கூட்டத்தை மிக முக்கியமாக செங்கோட்டையனுக்கு இது வாழ்வா சாவா, அவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத காமிக்க வேணும். ஏன்னா அதிமுகவில் அவருக்கான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் அவருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்துச்சு. இன்னைக்கு அதே செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த வாழ்வா சாவா அப்படிங்கிற அந்த கூட்டத்தை செம்மையாக நடத்தி காட்டினாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நடத்தி காட்டின விதத்தில் எந்தவித குறைபாடுகளும் இல்லைன்னா கூட அதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் ஈரோடில் நடக்கக்கூடிய அரசியலையும் ஈரோடில் நடக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகள் என்னவா இருந்துச்சு, அதை இந்த கவர்மெண்ட் திமுகவினுடைய கவர்மெண்ட் என்ன அட்ரஸ் பண்ணியிருக்குங்கிற தரவுகளை, சரியான தகவல்களை திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய முதல்கண் வைத்த குற்றச்சாட்டே மங்களகரமாக மஞ்சள்ல இருந்து
இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் விவசாயிகளுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதே மொடக்குறிச்சியில அதற்கான இம்ப்ளிமெண்டேஷனை இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை, மஞ்சளுக்கான ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்து நிலை நிறுத்தி அதற்கான வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்திருக்கிற டேட்டாவை படி நம்மளுக்கு தெரியும். இதற்கு அடுத்து காலிங்கராயனுடைய அணையை பத்தின ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஏன்னா காலிங்கராயன் அணையும் அதற்குரிய அந்த கெனாலும் வந்து கிட்டத்தட்ட 24,000 ஏக்கர் அளவுக்கு பாசனங்களை ஈரோடு, திருப்பூர் போன்ற, கோயம்புத்தூர் போன்ற 3 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு நீர் ஆதாரம். அந்த நீர் ஆதாரத்துக்கு திமுக அரசாங்கம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாரு. ஆனால் இதே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தது 1972களில் ஆரம்பித்து பல்வேறு காலகட்டங்கள்ல எப்பமெல்லாம் அதிமுக அரசாங்கம் வருதோ அப்பமெல்லாம் அதற்கான ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தி அதற்கான ஒரு தடையை ஏற்படுத்தி வந்த சூழ்நிலையில இன்றைக்கு அதே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முடித்து வைத்து ஒட்டுமொத்தமாக காலிங்கராயர் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்களை கெனால் மூலியமாக, அதனுடைய காலிங்கராயன் கெனால் மூலியமாக, பைப்லைன் மூலியமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக வழங்கியதுல திமுகவினுடைய பெரும்பங்கு இருக்கிறதாக வருவாய்த்துறையும் நீர்ப்பாசனத்தில் துறையிலும் இருந்து கிடைக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு தெளிவாக காமிக்கிறது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே வந்து ஒரு மேம்போக்கான ஒரு குற்றச்சாட்டை தாவைக்காவினுடைய தலைவர் வைத்துக் கொண்டு செல்வதற்கு ஈரோடுல திரு கோபிச்செட்டிப்பாளையத்துல அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கால சூழ்நிலை மட்டும்தான் காரணமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்குது. ஏன்னா காலிங்கராயர் அணைங்கிறது கிட்டத்தட்ட 700 வருடம் பழமையான அணை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கான நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கோ இல்ல அதற்கான மராமத்து பணிகளுக்கோ உரிய ஒட்டுமொத்த தொகையையும் வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் வழங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் 2021 இப்போ 4 ஆண்டுகள் கலந்ததுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 90-100 கோடி ரூபாயை அதனுடைய மராமத்து பணிகளுக்காக வழங்கி இருக்கிறது நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. சோ ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களுக்கான தரவுகளோடு சொல்றது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு என்றைக்குமே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல் பழகக்கூடிய, அறம் சார்ந்த அரசியல் பழகக்கூடியவர்களுக்கு ஒரு வரவுகளோடு ஒரு தரவுகளோடு கொண்டு போய் மக்கள் மத்தியில நின்று ஒரு ரெக்கார்டை சொல்லணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல அதிமுகவினுடைய கூட்டணி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட்ங்கிற ஒரே ஒரு ஒற்றை பார்வைக்காக அந்த காலிங்கராயர் அணைக்கட்டில் இருந்து வரக்கூடிய தண்ணிகளை ஒட்டுமொத்தமாக டேம்ல இருந்து வரக்கூடியது 2,500-3,000 ஏக்கருக்கு மிகாமல் அந்த இடத்துல மட்டும் ஈரோடில் மட்டும் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த அணையினுடைய ஒட்டுமொத்த தண்ணீரை ஈரோடு பாசனத்துக்காக மட்டும் 2,400-2,500 ஏக்கர்களுக்கு பயன்படுது. அது போக ஈரோடு, திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூருக்கு கிட்டத்தட்ட 24,000 ஏக்கருக்கு மேல ஒட்டுமொத்த நீர் பாசனத்துக்கும் அது யூஸ் ஆகிற அந்த அணையினுடைய ஒட்டுமொத்த வரவுகான அந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துறதுல ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் மிக முக்கியமாக அதற்குரிய பங்களிப்பு இருந்து கொண்டேதான் இருந்திருக்குது. சோ இந்த தரவுகளை ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒரு அரசியல் தலைவருக்கு மிக முக்கியமான ஒரு அறம். அந்த அறத்தை தாவைக்காவினுடைய தலைவர் இனிமேலும் அதற்கான அடுத்தடுத்த கட்டங்களில் அந்த மக்கள் மத்தியில செல்லும் போது வெறும் அரசியல் சூழ்ச்சிகளுக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பொத்தாம்பதுவாக குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு செல்லாமல் ஆதாரங்களோடும் தரவுகளோடும் கொண்டு போய் செலுத்துவாரானால் அதையும் நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற பார்வையில் இருந்துட்டு அடுத்ததாக சிஎம் சார் அப்படிங்கிற அந்த அடைமொழியிலிருந்து அவர் வைக்கக்கூடிய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தீய சக்தி அப்படிங்கிறதை திருப்பி திருப்பி இன்றைக்கு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி தெள்ள தெளிவாக உணர்த்த ட்ரை பண்ணியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத வந்து தாவேகாவினுடைய தலைவரனுடைய கூற்றை தமிழக மக்கள் எவ்வாறு அணுக போகிறார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த 4.5 ஆண்டு காலத்துல ஒவ்வொரு சலுகைகளையும் அவர்களுக்காக உரிமைகளாக கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டங்களை இன்றைக்கு வாங்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் தீய சக்தியை சூஸ் பண்ண ஒரு மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் திமுகவினுடைய திரு விஜய் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சோ தாவேகாவினுடைய தலைவர் இந்த குற்றச்சாட்டு தீய சக்தி அப்படின்னா அந்த தீய சக்தியை சூஸ் பண்ற இந்த மக்கள் 4.5 ஆண்டுகளாக சூஸ் பண்ணின இந்த மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு தீய சக்தியாக முற்படுவார்கள், அவர்கள் எப்படி தெரிவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காமன் சிவிக் சென்ஸ் கூட திரு விஜய் அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒரு தீய சக்தியை கொண்டாடக்கூடிய மக்கள் எப்படி அதுவும் பகுத்தறிவு பேசக்கூடிய அந்த திராவிட மண்ணில் இருப்பாங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. தலைவர் திரு விஜய் அவர்களே கடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல சிவப்பு கருப்பு
சைக்கிள்ல போய் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னு நம்ம யாருமே சொல்லல. அவருடைய தேர்தல் பரப்புரை செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா தெள்ள தெளிவாக சொல்றார். அப்போ இன்றைக்கு தீய சக்தின்னு தெரியுது அதே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கடந்த ஆட்சி காலத்துல அதிமுகவுக்கு எதிராக இவர் கொடநாட்டுல போய் அவருடைய தலைவா படத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணணும்னு நினைச்ச தி லீடர் இஸ் பார்ன் டு ரூல் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த படத்தை தடை செய்து அந்த படத்தை வெளியிடுவதற்குரிய எந்த முகாந்திரத்தையும் ஏற்படுத்தாத போது அவருக்கு எதிராக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது போல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல சென்றாருன்னு திரு ஆதவ் அர்ஜுனா தெள்ள தெளிவா கூப்பிடுறாரு. அப்புறம் இன்னைக்கு அதே ஜெயலலிதா அம்மையார் சொன்னது மாதிரி திமுக தீய சக்தி அப்படின்னு திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்றதுக்காக பாரதிய ஜனதா கொடுத்த அசைன்மெண்ட்டுக்காக விஜய் வந்திருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியில இருந்து பார்த்தோம்னா அரசியலில் பிளப்புவாதிகள் நிறைய நம்ம பார்த்து கொண்டே இருப்போம். அப்போ அரசியலினுடைய பிழைப்புவாதத்திற்கு ஏற்ற ஒரு தலைவர் தான் திரு தாவேகாவினுடைய விஜயா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மிகாமல் எழுதுறதுக்கு இல்ல. 5 வருஷத்துக்கு ஒருக்கா எப்படி ஆட்சி மாறுமோ அப்போ விஜயனுடைய நிலைப்பாடும் 5 வருடங்களுக்கு ஒருக்கா மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் ஒரு பொதுமக்களாக இருக்கும் பட்சத்துல அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்போ ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறன்னு முடிவு பண்ணிட்டு களத்துக்குள்ள வந்திருக்கிறாரோ அதே விஜய் அவர்கள் எப்படி ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எதிர்க்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரோ இன்றைக்கு அதே அதிமுகவை துதிபாடுறதுக்குரிய தீய சக்தின்னு அம்மையார் சொன்னாங்க. அதே மாதிரி இவர்கள் ஒரு தீய சக்தி தான் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றார். அப்போ தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொள்கையே இன்னும் சரியாக பிடிபடவில்லை. அது ஒண்ணுதான் இன்னைக்கு காரணம். அவருக்கான கொள்கை தலைவர்களை எப்படி இருக்கிற எல்லா பாஸ்கெட்ல இருந்தும் அந்த ரேக்ல இருந்து ஒன்னு எடுத்து போடு, இந்த ரேக்ல இருந்து ஒன்னு எடுத்து போடு, இதுல இருந்து என்ன எடுத்து போடுன்னு ஒட்டுமொத்தமாக அந்த பக்கெட்டை ஃபில் பண்றதுக்குரிய கொள்கை தலைவர்களை ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக ஒவ்வொரு கொள்கை தலைவர்களையும் எடுத்து போட்டாருங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில இருக்குது. அப்போ அந்த பார்வையிலிருந்து விலகி செல்லணும் அப்படின்னா அவருக்கான தனி கொள்கையை எடுக்காத வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பொதுமக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றத ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்ம கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். சோ திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சில விடயங்கள்ல அவர் அரசியல் இன்னும் பக்குவப்படணும். அரசியலுக்கான அது இட் இஸ் அ டைம் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் மெடிசன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இதையும் சுட்டி காட்ட வேண்டியது நம்மளை போன்றவர்களோட ஒரு அரசியல் பார்வையாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்துக்குள்ள நீங்க திமுகவை மட்டும்தான் எதிர்க்கணும்னு வந்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்கும் அப்படிங்கிற காரணியில உங்களை அணுக வேண்டுமே. ஆனால் திமுகவின் மேல் நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பொதுமக்களுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதை ஒரு அரசியல் தலைவராக அறம் சார்ந்து நீங்கள் இயக்க வேண்டிய ஒரு அரசியல் தலைவராக இருப்பீர்கள். ஆனால் அதை செய்ய வேண்டியதும் கட்டாயம். பெரியாரோட மண்ணிலிருந்து பெரியாரினுடைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு தாவேகாவினுடைய மாநாடுகளாக இருக்கும் பட்சத்தில் பெரியாரினுடைய மிக முக்கியமான கொள்கைகள்ல அனைத்து சமத்துவத்தையும் பேணக்கூடிய ஒரு கொள்கையை இன்றைக்கு நேர் எதிர் துருவமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தெளிவாக நீங்க அட்டாக் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நீங்க அட்டாக் பண்ணது கிடையாது. அதிமுகவையும் பாரதிய ஜனதா கூட்டணியையும் நீங்கள் மறுதளித்து செல்வதைத்தான் திருப்பி திருப்பி பாக்குறோம். அரசியல் களத்திலேயே இல்லாத ஆட்களை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு நாம் தமிழரை நீங்க சுட்டி காட்டுறீங்க. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் இல்லையா? ஒன்றியத்துல அவர்கள் தான் ஆளும் கட்சி. ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பரவலாக பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய கட்சி. இன்றைக்கு அவர்கள் திருப்பரங்குன்றத்தை வைத்து பண்ண ஒரு விடயம் ஒட்டுமொத்தமான தமிழகத்துல கொதிநிலையை ஏற்படுத்தி இதை பத்தின ஒரு பார்வை கூட உங்களால் வைக்க முடியவில்லையே திரு விஜய், எதற்காக? அப்போ இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கிளை கட்சி ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற அந்த கூற்று உண்மையாகுது இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திலையும் உங்களுடைய பங்களிப்பு அரசியல் தலைவராக என்ன இருக்கணும்? ஒன்றியத்துல இன்றைக்கு மக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டிய திமுகவினுடைய அரசாங்கம் போராடி கொண்டு இருக்கிறது. அது திமுகவினுடைய அரசியல் பார்வை. ஓகே, நீங்க அதை பேச வேண்டாம். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு நீங்கள் அரசியல் பண்ண வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இன்றைக்கு காலம் தாழ்த்துறார்கள். சரி, அதையும் நீங்கள் பேசல. திருப்பரங்குன்றத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தினாங்க இல்லையா? அதை பத்தி ஏன் உங்களுடைய அதுக்கு அடுத்த நிகழ்வு உங்க நிகழ்வு தான் பெரிய நிகழ்வாக இன்றைக்கு மக்கள் கூட்டத்தை நடத்துறீங்க. அப்ப இதை பத்தின ஒரு வார்த்தை கூட அதை பேசாதது எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு தமிழக அரசியல்ல பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வீரியமாக நாங்கள் முன்னாடி வருவோம், மத ரீதியான பல மோதல்களை உண்டு பண்ணுவோம், டிவிஷன்
அக்ரெசிவா பல இனக்கலவரங்களை உண்டு பண்றதுக்குரிய எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணிகளை அவர்கள் செய்து கொண்டே வரும்போது இன்றைக்கு கீழ்த்தட்டிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் முன்னேறி கொண்டு வரக்கூடிய மக்களுக்கான பல்வேறு சலுகைகளை இந்த 70 ஆண்டு காலத்துல அது போத் அதிமுக அண்ட் திமுக ரெண்டுமே பண்ணிருக்காது. நம்ம ஒரு கட்சிக்கு மட்டும் இதை கிரெடிட்டை கொடுக்க முடியாதுங்கிற பார்வை எனக்கு எப்பவுமே உண்டு. அப்போ நீங்கள் இன்றைக்கு அந்த அத்தனையும் கபலீகரம் செய்யறதுக்காக வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஏன் ஒரு கிஞ்சித்தும் ஒரு வார்த்தை கூட விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க விஜய்? அப்போ உங்களுடைய ஒரு அஜெண்டா என்ன அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுடைய ஒரு ஐயமாக இருக்கிறது. பொதுமக்களுக்கு இது ரொம்ப சீரியஸான ஒரு ஐயமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மத கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பொது அமைதிக்கு ரொம்ப புண்ணியமான ஒரு பூமியாக பல கோயில்களை, மசூதிகளை, சர்ச்சுகளை வைத்துக் கொண்டு ரொம்ப இயற்கையான அமைதியான சூழலோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்காத உங்களோட அரசியல் நேர்மையை என்னவென்று கருதுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஐயமாக இருக்கிறது. அது போக பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு கால சூழ்நிலைகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய நிதியை, பேரிடர் நிதிகள் அத்தனையுமே கொடுக்காம வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தமிழர்களுக்கு எதிரான மனோபாவத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்க புறந்தள்ளி விட்டு அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதையும் தெளிவோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பார்வையா இருக்குது. திரு விஜய் அவர்களே, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள்கிட்ட நீங்கள் அம்பலப்பட்டு போக போறது நிதர்சனமான உண்மை. அது காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். நான் முதன்னமே சொன்ன மாதிரிதான் அரசியல் என்பது டெய்லி, இட் இஸ் அ டெய்லி அஃபேர். அந்த டெய்லி அஃபேர்ல நீங்க டெய்லி பங்கு பெறணும், டெய்லி மக்களுக்கான இந்த முன்னெடுப்புகளை எடுக்கணும் அப்படிங்கிற பார்வை மட்டும் தமிழக மக்கள் சார்பில் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதை இன்னும் தெளிவாக செய்து வெறும் சீசனலுக்காக வரக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ் மாதிரியோ இல்ல சீசனுக்காக வரக்கூடிய கால சூழ்நிலைகள் கிளைமேட் மாதிரியோ அப்பப்போ தலையை காமிச்சிட்டு திருப்பி போய் படையற்குள்ளையும் திருப்பி போய் அந்த பட்டினப்பாக்கத்துக்குனுடைய வீட்டிலையும் நீங்க பதுங்கி இருக்கிறதை அரசியல் சூழ்நிலைக்கு எப்பவுமே உகந்ததாக இருக்காது. ஏன்னா அப்படி வரக்கூடியவர்கள் ஒழுங்காக அரசியல் பண்றதற்குரிய மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பவர்களா அப்படிங்கிறது தமிழக மக்கள் எப்பவுமே எண்ணி பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். களத்துக்கு வாங்க, களத்துக்கு மட்டுமே அரசியல் செய்வர்களை இந்த கண்ணியமான பூமி, பகுத்தறிவான பூமி என்றைக்குமே தலையில் வைத்து கொண்டாடும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்தே கிடையாது. சோ இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஈரோட்டினுடைய பயணம் நிஜமாகவே இந்த மக்களுக்கான பயணமாக இருக்குங்கிற பட்சத்துல தமிழக மக்களினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் அவர்களுக்கான நன்மைகளை பயிக்க வைக்க உண்மையான தலைவர் திரு விஜய், அவருக்கு எந்த விதமான அஜெண்டாவும் கிடையாது. அவரை பாரதிய ஜனதா கட்சி இயக்கவில்லை, அதிமுகவினுடைய கூட்டணியில் அவர் இல்லை, மறைமுகமாக நெய்வேலியிலிருந்து அவரை கடத்தி கொண்டு கையெழுத்து வாங்கி அவரை அடிபணிய வைத்து இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவரை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் பொய்யாக்கணும் விஜய் அப்படின்னா அவர் களத்துக்கு அரசியல் பண்ண வேண்டும். வெறும் கார்பரேட்டுகள் மாதிரி நேர கோட் சூட்டை போட்டு நேர பிளைட்ல ஏறி இறங்கி மக்கள் மத்தியில தோன்றிவிட்டு திருப்பி மறைகிற ஒரு அரசியல் தலைவராக இருப்பாரே ஆனால் பல இந்த கார்பரேட் முதலாளிகளை எப்படி புறந்தள்ளுறாங்களோ அதே மாதிரி ஒரு பொது சூழ்நிலை திரு விஜய் அவர்களுக்கு அமையும் அப்படிங்கிறது இது அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. அவரை சுத்தி தேர்தல் பணிக்குழு செயலாளர் போன்ற பல்வேறு மிக மிக கூர்மையான அரசியல்வாதிகள், திரு ஆதவ் அர்ஜுனா போன்ற பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள 3-4 பேரை மாற்றி வந்தவர் உங்ககிட்ட. சோ அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட தெல்ல தெளிவாக நீங்கள் பாடங்களை எடுத்துப்பீர்களானால் அட்லீஸ்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் வீரியமாக முன்னெடுப்பதற்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணதை தாண்டி அரசியல் கட்சிகளுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்தினது முதற்கொண்டு அவருடைய மச்சான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரோ அவர் உங்களையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உங்க கூடயே இருக்கிறார். சோ நீங்கள் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அரசியல் தெளிவான பாடங்களை கற்றுக்கொண்டு மக்களுக்கான அரசியலை நேர்மையாக அறம் சார்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களோட பார்வையை தாண்டி தமிழக மக்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு மிகவும் இளமையாக வந்திருக்கக்கூடிய இந்த 18 வயது டு 20-25 வயது வாக்காளர்கள் உங்களை ஒரு ஆதர்சன நாயகனாக எப்படி திரையில பார்த்தாங்களோ அதை விட இன்றும் அரசியல் தலைவர்களாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. சோ நீங்கள் அவர்களுக்கான ஒரு நேர்மையான அரசியல்களை முன்னெடுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா எதுவுமே இல்லாத பட்சத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களை போன்றவர்களோட கடமை. அதை மக்கள் மன்றத்துல நீங்கள் எப்படி உயர்ந்து நிற்க போகிறீர்கள், உங்களுடைய கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து திமுகவை இன்று உயிர் மூச்சு வரைக்கும் நீங்க எதிர்க்கிறதுக்கு துணிந்திருக்க அப்புறம் திமுகவோட ஒரு பெட்டரான ஒரு அரசியலை என்ன பண்ண போறீங்க, திமுக வகுத்திருக்கக்கூடிய
கடந்த 70 ஆண்டு காலத்துல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை ரீதிகளுக்கும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற சித்தாந்த ரீதிகளான ஒட்டுமொத்த நலத்திட்டங்களுக்கும் நீங்கள் என்ன ஒரு ப்ரொபோஸ்டா வைக்க போறீங்க, அதற்கு ஈக்குவலண்டா என்ன வைக்க போறீங்க, மக்களை எப்படி மேல்தட்டுக்கு கொண்டு வர போறீங்க அப்படிங்கிற அந்த ப்ரொபோஸ்ட் பிளானோட வாங்க. வேகான ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை போற போக்குல தரவுகள் இல்லாம எப்படி காளிங்கராயர் அணையை பத்தி சொன்னீங்களோ, எப்படி ஈரோடு மஞ்சளை பத்தி சொன்னீங்களோ, இன்றைக்கு அந்தந்த இடத்துக்கு போறீங்க. ஆனா அந்தந்த இடத்தை பத்தின ஒரு மிக முக்கியமான மக்களுக்குரிய மிக முக்கிய பிரச்சனைகளை பற்றி பேசாமல் பொத்தாம் பொதுவாக ஒரு ஒரு குற்றச்சாட்டுகளை தெளிவற்ற ஒரு குற்றச்சாட்டுகள் தரவுகள் அன்றி சொல்வதை நிறுத்தி கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர வேண்டும் அப்படிங்கிறது உண்மையாவே நம்மளை போன்றவர்களோட பார்வை. தொடர்ந்து முன்னேறுங்கள், தொடர்ந்து இந்த அரசியல் களத்தில் வாருங்கள், தொடர்ந்து இந்த மக்களுக்கான பேச்சுகளை முன்னெடுங்கள். உங்களுக்கானது 2026 நேர்மையான அரசியலுக்கு வெற்றி கெட்டாவிட்டாலும் அடுத்தடுத்த கட்டத்தில் உங்களுக்கான பார்வையை தமிழக மக்கள் மத்தியில திருப்புறதற்கு திரு சீமான் எப்படி முயற்சி பண்றாரோ, அவர் நேர்மையான ஒரு அரசியலை எடுக்கிறாரா அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் அவர் கொண்ட ஒரு ஒரு உறுதிப்பாட்டுல நிலையா இருக்கிறாரு. கூட்டணி இல்லாமல் நான் நேரா சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறாரு. அப்படிங்கிற அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை பிரிக்கிற தன்மை அப்படிங்கிறது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு சில விடயங்கள்ல நீங்க கொஞ்சம் நேர்மையான அறம் சார்ந்து பழக வேண்டியது காலத்தினுடைய தேவையா இருக்குது. திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கூட்டத்தை எந்தவித உயிர்பலி இல்லாமல் நிறைவு செய்ததற்கு மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.